வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் லைக்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி லேட்டஸ்ட்டு அப்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் அப்டேட் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே போகிறேன். டேரெக்டாக உள்ளே போனோடனே நீங்கள் எடுத்த வீடியோ, ஓன் கேமராவில் எடுத்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என் கேமராவில் எடுத்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அது ப்ளே ஆகுது. ப்ளே ஆனோடனே கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஷேரு, எடிட்டு, டெலீட்டுன்னு இருக்கும். அதில் எடிட்டில் போங்க. எடிட்டில் போனோடனே கொஞ்சம் லோட் ஆகும், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே மேலே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்னு இருக்குது. நீங்கள் சவுண்டுன்னு பக்கத்தில் இருக்கிற ரெக்டாங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸ்டேபிளைஸ் ஆகும். இது ட்ரிக் எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம கை ஷேக் ஆகும். அந்த ஷேக் ஆகாமல் இந்த வீடியோ நல்லா அழகாக வரத்துக்கு தான் இந்த ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.